யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் அண்ட் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அழைக்கிறோம். நம்முடைய பாரத தேசம் எங்கும் அறிவிக்கிற பணியில் எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கம் ஒரு 70 பேர் கொண்ட குழுவோடு கூட இந்தியாவின் 24 மாநிலத்தில், நேபாள் மாட்ட 5 மாநிலங்களில் அருமையானவர்களே 197 மிஷனரிமார் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறதன் மூலம் சுமார் 410 கிராமங்களில் இதுவரையில் சபைகளை உருவாக்குகிறதற்கும் 3900க்கும் மேற்பட்டவர்களுக்கு திருமுழு கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். நேற்று தினத்தில் மட்டும் குஜராத்தில் 47 பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தையில் இணைக்கப்பட்டார்கள். இப்படி ஆண்டவர் போகுமிடமெல்லாம் கூட்டம் கூட்டமாக ஜனங்களை அவருடைய ராஜ்யத்தின் பக்கம் இழுத்து வந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தினராக ஜனங்களை இழுக்கிற இந்த நாட்களில் நம்முடைய பங்கு என்ன என்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் லூக்கா 15:10 தெளிவாக சொல்லியிருக்கிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்ட உங்கள் மூலம், ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய குடும்பத்தார் மூலம் ஆண்டவருடைய நாமம் பரலோகத்தில் மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டிலே அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஆகாய மண்டலத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு ஜொலிக்கிற ஒரு முன்னேற்றமான ஒரு வளமான வாழ்வை தேவன் உங்களுக்கும் தருவார். அன்புக்குரியவர்களே, ஜெபியுங்கள். தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். மிஷனரிகளை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். பொல்லாத துர்க்குணர்களுக்கு தேவன் அவர்களை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி தினமும் ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலே அநேகரை அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷனரியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3000 ரூபா வேணும். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் இன்னும் ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைகள், இளம் வயதிலேயே திருமணமாகி போகிற பிள்ளைகள், இளம் வயதிலேயே கூலி வேலைக்கு போகிற இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாயிலும் ஒரு கல்வி கூடங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அருமையானவர்களே, இந்தியா முழுவதும் 6 இடங்களில் நம்முடைய இயக்கத்தின் சார்பில் விடுதிகள் நடத்துகிறோம். 250 குழந்தைகள், நேபாளில் 68 குழந்தைகள் படிக்கிறார்கள். அருமையானவர்களை, சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது. குடித்து கொண்டிருந்தவர்கள், நிம்மதி இல்லாதவர்கள், ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி திருமணம் ஆகாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அழகிய வாழ்க்கை உருவாக்குகிறார். இந்த வாழ்க்கையை, இந்த நல்ல சுப வாழ்வை நம்முடைய பாரத தேசத்தவருக்கு சொல்லணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டிலையும் சாபக்கேடான காரியங்கள் இருக்குமே என்றால் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்கிறது, நான் இருளில் நடந்தால் என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு உங்கள் ஆண்டவர் தினமும் வெளிச்சமாய் மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போட்டு சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நம்முடைய தேசத்தவர்களுக்கு இந்த நல்ல செய்தியை நான் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் தேவன் ஏராளமான அற்புதங்கள் நடத்திக்கிறார். அருமையானவர்களே, முடவர்கள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுகமாகிறாங்க, மரித்தோர் உயிரோடு கூட எழுகிறார்கள், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கண் பார்வையை கொடுக்கிறார். அருமையானவர்களே, எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சவுத் இந்தியா பேங்க் 088607300000169. அதே போல் என்ஜிபிஎம் நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், அக்கௌண்ட் நம்பர் 421720206991. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. அன்புக்குரியவர்களே, எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் இயங்குங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாகமான் எப்படி விடுதலை பெற்றான் என்ற ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டு, ஒரு பண ஆசை அவன் பெற்ற விடுதலையை இன்னொருவனுக்கு கொடுத்தது என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சீரிய தேசத்தில் தளபதி ஆக இருந்தவர் நாகமான் என்பவர். இவருக்கு உடல் முழுவதும் குஷ்டம்.
அது அவருக்கு தெரியும், வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு இஸ்ரவேலிய பெண் என்ன சொல்லிட்டா, என் எஜமான் இஸ்ரவேல் நாட்டுக்கு போனால் அங்கே தீர்க்கதரிசி இருக்கார், நிச்சயமாக அவருக்கு பூரண சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த நாகமான், அருமையானவர்களே, இஸ்ரவேலின் அரசருக்கு கடிதத்தோடு கூட அங்கே போகிறான். இஸ்ரவேல் அரசர் அந்த கடிதத்தை பார்த்தோன்னே கோபம், இஸ்ரவேலின் அரசன் என்கிட்ட கலவரம் பண்ணுறதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணுறான் பாருங்கன்னு சொல்லி அந்த இஸ்ரவேலின் அரசருக்கு பயங்கர கோபம். அப்போ தான் அங்கே இருந்த எலிசா என்ற தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேலின் அரசர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, அந்த நாகமானை என்னிடத்தில் அனுப்பும், நான் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லி. இப்போ நாகமான் வந்துட்டார். நாகமான் வந்த உடனே அவனுடைய மனசில் என்ன இருந்துச்சுன்னா, இந்த தீர்க்கதரிசி தொட்டு உடலெல்லாம் கையை வச்சு எல்லா குஷ்டத்தையும் நீக்கி நல்ல ஒரு புது சரீரமாக ஆக்கிடுவார் அப்படின்னு அவருடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அன்புக்குரியவர்கள், நிறைய நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்குது. ஆனால் எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா உடனே கோபம் வரும்ல. இவர் என்ன சொல்கிறாரு, நீ அங்கே இருக்கிற ஏதா நதிக்கு போ, 7 தடவை நீ முழுகி எழுந்துரு, அப்போ உன்னுடைய குஷ்டம் உன்னை விட்டு நீங்கிறோன்னு சொன்ன உடனே இவருக்கு பயங்கர கோபம். எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பெரிய நதியை காட்டிலும் பெரிய நதியாக நதி இது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இளக்காரமாக பேசுகிறாரு. அப்போ தான் அந்த நாகமானுடைய உதவியால் சொல்கிறாரு, ஐயா, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்திருந்தா, ஒருவேளை ஒரு 100 பவுன் தங்கம் தான், இல்லைன்னா ஒரு 10 கோடி ரூபா பணம் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அவர் அதெல்லாம் கேட்கலையே. அவர் கேட்டது அந்த நதியில் போய் குளிங்கன்னு தானே சொன்னார். போவோம் வாங்க. என் அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டு போகிறாரு, குளிக்கிறாரு. 7ஆவது முறை எழுந்திருக்கும் போது அவருடைய உடல் ஒரு குழந்தையை போல மாறிவிட்டது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இயேசு குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார். பஞ்சாப் போயிருக்கும்போது ஒரு சகோதரி வேகமாக கூட்டத்தை ஒழுங்கு பண்ணாங்க. வந்தவங்களாம் வாங்க வாங்கன்னாங்க. அப்போ தான் கேட்டேன், யார் இந்த சகோதரி? இந்த சகோதரி குஷ்டம் உடல் முழுவதும் அழுகி தன்னுடைய கணவர் குடி, பிள்ளைகள் குடி நாசமாக போயிருந்தது குடும்பத்தில். மிஷினரி போனார், தொட்டார், ஜெபித்தார், எண்ணெய் பூசினார். இயேசு அவர் அந்த அம்மாவை தொட்டார். இன்றைக்கி நல்ல சுகம். இந்த சுகம் அவருடைய சொந்த மக்களுக்கு வேணுங்கிறக்காகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்காங்கன்னு சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, இயேசு குஷ்டரோகிகளை சுகமாக்குகிற ஆண்டவர். இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். அவங்க கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் தீர்க்கதரிசிட்ட கொடுக்கலாம். அப்போ அவர் சொல்கிறார், உன் பணம்லாம் உன் கூட இருக்கட்டும், அதெல்லாம் வேண்டான்னு சொன்னோடனே நாகமான் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் தாங்க. என்னுடைய எஜமான் அவருடைய ஒரு விக்கிரக கோயிலுக்கு போவார், நான் போகும்போது கூட தான் போய் ஆகணும், வழியில் அந்த ஒன்றுக்கு மட்டும் எனக்கு அனுமதி தரன்னு சொல்லி. அன்பானவர்களே, நீ போ, கடவுள் உன்னை நடத்துகிறபடி நடந்துக்கோ சொல்லி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் கேயாசி, இன்னும் இந்த ஆள் பைத்தியக்காரன் மாதிரி, இவ்வளோ பெரிய ஆள் வந்து இவ்வளோ பணங்களை கொண்டு வந்திருக்கான், இங்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்குது, ஆனால் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி அனுப்புகிறானே, இவனை மாதிரி லூஸ் யாராவது இருப்பானான்னு சொல்லி அந்த நாகமான் திரும்பி போகும்போது இந்த கேயாசி பின்னால் ஓடுறான். ஓடி வரான்ற தெரிஞ்ச உடனே நாகமான் திரும்பி பார்த்து, ஐயா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என் எஜமான் கொஞ்சம் சொல்லிட்டாரு, ஆனால் இப்போ ஏன்ட்ட சொல்லிவிட்டாரு, கொஞ்சம் அவன் கொடுக்குறத வாங்கிட்டுவான்னு சொல்லி. அவன் பாருங்கள் நிறைய தூக்கி அப்படியே கொடுக்குறான் பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் வாங்கி ஒரு ஊழியக்காரனுக்கு உதவியாக இருக்கிறவன், பண ஆசை பிடிச்சவன் போய் எல்லாத்தையும் வாங்கி ஒழிச்சு வைக்கிறான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களை, இன்றைக்கும் கிறிஸ்தவ ஊழியர்களில் அநேகர் மணிமைண்டடாக இருந்து பணங்களை ஒழிச்சு வச்சு இன்கம் டேக்ஸுக்கு பயந்து தீ வச்சு கொடுத்த நிகழ்வு நடக்கிறது. கஸ்டமர்ஸில் பிடிபட்டு அருமையானவர்களை வெக்கப்பட்டு போய் நிற்கிற ஊழியர்கள் எனக்கு தெரியும் பார்த்துக்குங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், தீர்க்கதரிசி நேரம் எழும்பி வராரு, அந்த கேயாசியை பார்த்து சொல்கிறாரு, பாருங்கள் என் அன்பானவர்களே, வீட்டுக்கு மேலே வீடு, ஊழியர்கள் இல்லை, ஏசி பங்களாவுக்கு மேலே பங்களா, ஆடம்பரம் இல்லை, அருமையானவர்களே ஃப்ளைட்டில் தேவையான அர்ஜென்ட் போகிறதுக்கு. ஆனால் அங்கேயும் அருமையானவர்களே பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்து போகிறாங்க. என் அன்பானவர்களே, சற்று யோசிப்போம். நம்ம நாட்டில் மாற்று வசனம் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா? அருமையானவர்களே, அடுத்த வேலைக்கு என்ன சாப்பிடணுங்கிற வழி இல்லாமல் இருக்காங்க இல்லையா? இப்படிப்பட்டவங்கெல்லாம் இருக்கும்போது நம்மளால் எப்படி ஆடம்பரமாக அனுபவிக்க முடியும்னு தெரில. அருமையானவர்களே, என்கிட்ட ஒரு ஊழியர் சொன்னார், நீ ஒரு வியாபாரி, ஒரு ஹோல்சேல் வியாபாரம் தான் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு கார் வாங்கியிருப்பேன், ஒரு வீடு வச்சுருப்பேன், ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள், அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸை போட்டிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமைத்துக்கொள். என்னை கர்த்தருக்குள் வழிநடத்தி கிறிஸ்தவ போதனைகள் கொண்டு வந்த பேட்டரி ஜாஸ்வான்னு சொல்லுவாங்க, தம்பி நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வேண்டாம்,
எனக்கு இருக்கிறது போதும்னு சொல்லணும் தம்பி. இதுக்கு பேர் தான் சாக்ரிஃபைஸ் அப்படின்னுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதுக்காக நிறைய காரியங்களை நம்ம எல்லாரும் போய் பெற்றுக்கொள்கிறோமே, இது சரிதானாங்கிறத யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, லூக்கா 12 அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் பார்த்துக்குங்க. அவன் என்ன பண்ணுறான், நிறைய சொத்துக்களை சேர்த்து வைக்கிறான். அன்னைக்கு பார்த்து நிறைய விவசாய அறுவடைகள் ரூம்லாம் அடைச்சி வைக்கிறான். மனசில் சொல்கிறான், என் ஆத்துமாவே, உனக்காக அநேக பொருட்கள் சேர்த்து வச்சுருக்கேன், நீ அநேக ஆண்டுகாலம் சாப்பிட்டு சந்தோஷமாக பூரிப்பாக மகிழ்ச்சியாயிரு. பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, மதிகேடனே, உன் ஜீவன் இன்றைக்கு ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படுமே என்றால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்காகும்? யாருக்காகும்? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் நம்ம எல்லாருக்கும் பொருள் தேவைதான். ஆனால் அந்த பொருளை உங்கள் காலுக்கு கீழே வைங்க. அருமையான, அது உங்களை வந்து சேரம் பார்த்துக்குங்க. அதை தேடி தேடி அலைஞ்சி நிம்மதியை இழந்தீங்கன்னா எல்லாமே போயிடும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தன் அந்த அரசர்கிட்ட போகிறான், ஐயா எனக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் நாட்டில் வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி. உடனே அந்த அரசர் சொன்னாராம், உன்னை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது, நீ ஒன்று பண்ணு, இந்த நாட்டில் எல்லாமே என் இடம்தான், உன்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடி இருட்டுக்குள்ளே அங்கே வந்துரு, நீ எங்கெல்லாம் ஓடி இருக்கியோ அந்த சொத்து அவ்வளோ உனக்கு தான் சொல்லி. என் அன்புக்குரியவரில் ஓடுறான் பார்த்துக்குங்க. ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். இருட்டிருச்சு. ஐயோ, ராஜா இருட்டுக்குள்ளே வர சொன்னார், இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டேனே, இப்போ நான் போய் சேர முடியாத, சீக்கிரத்தில் ராஜாவிட்ட போகணும்னு சொல்லி வேகமாக ஓட்டம் எடுக்கிறான் பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், ஓடி வந்தவன் வர்ற வழியிலேயே விழுந்து அப்படியே மரித்து போய் விடுகிறான். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி சொல்கிறாரு. அவருடைய போதனையில் லூக்கா எழுதின நற்செய்தியில் மாத்திரம் கிட்டத்தட்ட 30 தடவை பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்றால் ஒரு மனுஷனை நல்லனா வாழ வைக்கிறதும் அதே பணத்தை வைத்து அவனை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதும் இந்த பணம் தான் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களை, பணம் வேணும், அது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வேணும் பார்த்துங்க. ஆனால் அது மேலே இச்சை வச்சுட்டோன்னா அது எல்லா தீமைக்கும் வேற ஆயிரும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய கலவரங்கள், நிறைய கற்பழிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இச்சையின் அடிப்படையில் தான் பார்த்துங்க. அதனால தான் இயேசு சொல்லும்போது இச்சையாக இருப்பதாக என்று சொல்கிறார். அந்த இச்சைக்கு எல்லளவும் இடம் கொடுக்காதிருங்க, சமாதானமாக இருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் ஒரு பொருளாசை பிடிச்ச ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து எழுதியிருக்குல்ல, அவன் சொத்து தான் நல்லா சாப்பிட்டான் பார்த்துக்குங்க, நல்லா உடுத்தினான், சந்தோஷமாக லக்ஸூரியாக வாழ்ந்தான் பார்த்துக்குங்க. பாருங்கள் அருமையானவர்கள், அவன் சாப்பிட்டுட்டு கையை தொடச்சி போடுறது ஒரு ரொட்டி, அது வார்கோதுமையில் செய்வாங்க பணக்காரங்க கையை துடைக்கிறக்காக. அப்படி தொடச்சி கீழே போடுவான் பார்த்துக்குங்க. அதுதான் லாசர் எடுத்து சாப்பிடுவான். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவனுக்கு மரணம் வந்துருச்சு, செத்து போயிட்டான். ஆனால் நடந்தது என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்கள, இந்த லாசரு அடக்கம் பண்ணப்பட்டான்னு சொல்லி பைபிள் எழுதலை. ஆனால் ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ண, ஏன்னா அவனுக்கு சொந்த பந்தங்கள் உறவினர் எல்லாம் நிறையா பேர். இது அனாதை பணம். அவன் வீட்டு வாசலில் தான் டெய்லி கிடந்தான். டெய்லி நாய்கள் அவன் உடலில் இருக்கிற புண்களெல்லாம் நக்கிட்டுன்னு எழுதியிருக்கு. அவ்வளோ கஷ்டம் பார்த்துக்குங்க. அருமையான, ஒரு நாள் கூட ஒரு கொஞ்சம் ரொட்டியை நீ சாப்பிடுப்பா, நீ 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருக்கிய, ஒரு 100 ரூபாய்க்கு அவனுக்கு ஒரு கோமணம் வைக்கிற துணி கொடுக்கக்கூடாது? இது கூட மனசு இல்லையே. அருமையானவர்கள், இப்போ நரகத்தில் கிடக்கிறான். அங்கே வானத்தை எட்டி பார்க்குறான். அங்கே ஆபிரகாமுடைய மடியில் லாசரு அழகாக சந்தோஷமாக இருக்காரு, சிரிச்சிட்டு இருக்காரு, மகிழ்ச்சியாக இருக்காரு. இங்கேருந்து கூப்பிடுறான், ஐயோ என் தகப்பன் ஆபிரகாமே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீராக தாங்க, என் வீட்டில் வாசல் படியில் கிடந்தேன், இப்போ சந்தோஷமாக இருக்கானே. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, நீ பூமியில் உன் சொத்தெல்லாம் நீ அனுபவிச்ச, இப்போ அதற்கான தண்டனையை அனுபவிக்கிற. இவன் இந்த பூமியில் இருக்கும்போது வேதனை அனுபவித்தான், ஆகவே அவன் தேற்றப்படுகிறான் என்று சொல்லி உடனே அவன் சொல்கிறான், என் சொந்த பந்தங்கள் நிறைய அங்கே இருக்காங்க, அவங்க யாரும் அந்த நேரத்துக்கு வந்துடக்கூடாது, சீக்கிரத்தில் இப்படி ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்துக்காக பொருளாசை இல்லாதவர்களாம் வாழுங்கன்னு சொல்லி நற்செய்தியை சொல்கிறதுக்கு அவனை அனுப்பி வைங்கன்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, அது முடியாதுப்பா, ஏற்கனவே இங்கே நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறத கேட்டு அவன் மனம் திரும்பினா சரி, இல்லையா அவங்கள ஒன்றிய மாதிரி இந்த இடத்துக்கே வரட்டும், காலம் முடிந்து போய்விட்டது. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இருக்கிற வாழ்க்கையை, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தருக்கு மகிமையாய் பயன்படுத்தி கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் தந்தையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ தந்திருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கையில் பண ஆசை இல்லாதவர்களாக, ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான பொருட்கள் மேலே இச்சை இல்லாதவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தோடு கூட ஓடும்படி ஆண்டவரே நீர் உதவி செய்யும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எல்லா உங்கள் விண்ணப்பங்களை
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.